இதில் தான் எங்கள் அப்பா ராகி அரிசி, ரேஷன் அரிசி, அடுத்து கொஞ்சம் கோதுமை, மக்காச்சோளம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்காரு. படியில் 3 படி அள்ளிட்டு வர சொன்னார் காய்ச்சறதுக்கு. அடுத்து கூழ் காய்ச்சறதுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கும் மாடு கட்டுற இடத்துக்கும் கொஞ்சம் தூரங்கிறதுனால, தூரம் இல்லை, ஒரு 200-300 மீட்டர் வரும், 500 மீட்டருக்குள்ளே வரும். அதனால் ஒவ்வொரு டைமும் வந்து எடுத்துகிட்டு போகிறதா இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் பெரியம்மா புதினா செடி வச்சுருக்காங்க. அப்படியே செம்மையாக வருது. என்ன உரம் போடுறாங்கன்னு கேட்டால் அசந்து போயிடுவீங்க. இந்த உரம் மாடு இருக்கிறவங்களால மட்டும்தான் போட முடியும். எங்கள் சித்தி என்ன உரம் போடுறாங்கன்னு தெரிஞ்சால் அசந்து போயிடுவீங்க. இந்த உரம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி மண் தரம் இருக்கணும். காலையில் வாசல் கூட்டி சாணி தெளிக்கிறது தான் இதனோட உரமே. பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு. வீடியோ எடுக்கிறேன். இதெல்லாம் என் தம்பி ஒய்ஃப் வச்ச செடி. பாருங்கள், ஃபுல்லாக ஜாஸ்மின் தோட்டம் தான் வச்சுருக்கா, மல்லிகைப்பூ தோட்டம் தான் வச்சுருக்கா. இதே என் தம்பி பெத்த வாளுங்க ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ தான் ஆனுவல் டே முடிச்சுட்டு வந்திருக்கா. நாளைக்கு எங்கள் சித்தி வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டுற வேண்டியதான் புதினா செடியை. பிடுங்க, இப்போ பிடுங்காதீங்க. நாளைக்கு வரேன். மண்ணு ரெடி பண்ணிட்டு தான் பிடுங்கணும், இல்லைன்னா காஞ்சிரும். என்ன பண்ற? நான் எங்கே வைக்கிறது? ஒரு பாட்டில் வைக்கிறேன். என்ன வாங்கிட்டு வரோம்னு விலைக்கு அதே வேற ஊழியத்துதான். அதான் நீ போட்ட உரத்தினால தான் அப்படி வந்திருக்கு. காலையில் வாசு தெளிக்கிறதுனாலதான் இவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு. உரம் வருது. ஒரு பக்கம் வந்து அறுத்தோட்டை சமைக்கிற பொருள்லாம் என் சித்தி வைப்பாங்க. இந்த தலைக்கு வைக்கிற இந்த பூச்செடியெல்லாம் என் தம்பியோட ஒய்ஃப் வைப்பா. அவ யாரெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பூச்செடி வச்சுருக்காங்களோ எல்லாத்துக்கிட்டையும் வாங்கிட்டு வந்து வச்சுருவா. வாங்க போகலாம். கூழு காய்ச்சறதுக்கு எங்கள் அப்பா வேறு திட்டுவார். அவர் வேலையை அவர் முடிச்சிட்டாரு, சாணி எழுற வேலையை முடிச்சிட்டாரு. நான் தான் இன்னும் கூழ் காய்ச்சலை. பேசாமல் மூட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம் பாப்பா, அங்கே நடந்து போக முடியல. என்ன ஒரு ரிஸ்க்குன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. இது ஃபுல்லாக பாருங்கள் எம்டியாக இருக்கா. இங்கே இந்த ஸ்டோர் ரூம் தான், தீவனம் ஸ்டோர் பண்ணுற ரூமு. இதுக்கும் 2 பக்கமும் ஓப்பனில் இருக்கிறதுனால இங்கே மாவு கொண்டு வந்து வச்சா தூக்கிட்டு போயிடுவாங்க எங்கள் ஏரியாவில். அதனால் மாவு எதுவும் கொண்டு வந்து வைக்கிறதில்ல. அப்பப்போ போய் வீட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். தண்ணி பிடிச்சி கரைச்சி கொண்டு போய் ஊற்றுவோம். தண்ணி போதும். தண்ணி பத்தாததுனால இங்கேயே களிமந்திரி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுவோம். கவி கோயிலுக்கு போல ஏன்? அது எங்க இருக்கு?
ம்ஹும். அத்தை கூழுக்கு வச்சிரும் குடிக்கிறியா? ம் மாம்ஸ் நொங்கு வாங்க போயிருக்கான். எங்க இயற்கையா கிடைக்குது நொங்கு? எல்லா நொங்குமே இயற்கை தான்டா. ஐயோ தண்ணி அதிகமாக போச்சு போல இருக்கே. தண்ணி கொதிக்குது பாருங்க. இனிமேல் அதை எடுத்து கொட்டிட வேண்டியதான். ம் இதில் ஃபுல்லாக இதில் தண்ணி கொண்டு வரட்டா?